எனக்கு ஜென்ரலாக நான்வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் சின்ன பசங்க கூட ஊறுகாய் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. டேய் டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். ஃபஸ்ட்டு சிக்கன் ஊறுகாய் செய்கிறதுக்கு சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 1/2 kg போன்லெஸ் சிக்கனை பார்த்துட்டிங்கன்னா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது தேவையான அளவு பெருமிளகாத்தூள் 1 ஸ்பூன், வினிகர் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூனுக்கும் கம்மியாக, 1 ஸ்பூன் ஃபுல்லாக வேண்டாம், இந்த அளவு போதும். நிறைய பேர் டேரெக்டாக நீங்கள் வதக்கும் போது தான் மிளகாத்தூள் உப்புலாம் போடுவாங்க. நம்ம எதுக்கு ஃபஸ்ட்டே போடுறோன்னா, ஸோ அப்போ தான் சீக்கிரமாக அந்த உப்பு மிளகாத்தூள் வந்து சிக்கனில் டேஸ்ட் இறங்கும். அதுக்காக தான் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஊறுகாய்னாலே ஃப்ளேவராக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி மாடலில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக கிடைக்கும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இதை நல்லா 2 hours மேரினேட் பண்ணி வச்சுருங்க. நம்ம இந்த ஸ்பைசஸ் தான் இப்போ வறுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நார்மலாக காஞ்ச மிளகா, கடுகு, தனியா, அதுக்கப்புறமேட்டா வெந்தயம், இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம சிக்கன் ஊறுகாய் செய்கிறனால மட்டும்தான் அதை எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறோம். அது இன்னும் கொஞ்சம் தனி ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம லோ ஃப்ளேமில் இதை ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்பைசஸை ஹீட்டிங் 2 minutes நீங்கள் வறுத்தா போதும். அரோமா நல்லா வருதுங்க. அது வறுக்க இதுவும் சிக்கன் செஞ்சால் என்ன டேஸ்ட் வரும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. பாருங்க, இது வறுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப தீய விட்டிங்கன்னா ஊறுகாய் கசக்கும். மசாலா எப்படி பதமாக பார்த்து அரைக்கிறீங்களோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஊறுகாயோ வெடிக்கிற சவுண்டு கேட்டுச்சு, எல்லா கடுகும் வெடித்து முடிஞ்சிருச்சு. நம்ம இதை இப்போ எடுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப நிறையா ஊற்றணும்னு இல்லை, ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு சிக்கன் இப்போ நிறைய எண்ணெய் ஊற்றுனீங்கனாலும் நல்லா இருக்கும். பட் சிக்கன் ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லா தெரியணும்னா கொஞ்சம் எண்ணெய் போதும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஊறுகாய் நல்லா இருக்கும். பட் சில பேருக்கு நல்லெண்ணெய் வாசனை பிடிக்காது. பட் இருந்தாலும் இதில் சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது. இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. அந்த நல்லெண்ணெயும் இஞ்சும் பூண்டும் சேர்ந்து ஒரு ஃப்ளேவர் வாசனை கொடுக்குதுன்னு பாருங்க, செம்மையா இருக்குங்க. ஆட் பண்ணிக்கோங்க. இதுவுமே ஃப்ளேவருக்காக தான். மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த எல்லா ஸ்பைஸும் ஆட் பண்ணி அது இந்த எண்ணெயில் வறுக்கும் போது ஒரு ஸ்மெல் வருது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த கலரு நம்ம அதிகம் ஃப்ளேம் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே பண்ணனால மட்டும்தான் வருது. இல்லைன்னா இந்நேரம் அது தீஞ்சி கொஞ்சம் பிளாக்கிஷாக இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான பதம். இந்த டைமில் நீங்கள் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் லெமன் கூட ஆட் பண்ணலாம். பட் வினிகர் போட்டிங்கன்னா அந்த ஊறுகாய் ஃப்ளேவர் நல்லா வரும். ஸோ சீக்கிரம் கெட்டும் போகாது. ஸோ இதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் முன்னாடியே சிக்கனை வேக வச்சு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போடுறத விட இந்த மாதிரி நீங்கள் வறுக்கிறது பெட்டராக இருக்கும். நல்ல டேஸ்ட் ஃப்ளேவர் வரும், அரோமா உள்ளே இறங்கும். நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. அந்த எண்ணெயிலே நம்ம அதை வேக விடணும். ஸோ தண்ணி ஏதாவது ஆட் பண்ணோன்னா ஊறுகாய் மாதிரி இருக்காது, குழம்பு மாதிரி. இதுதாங்க கரெக்டான பீஸு. ஏன்னா நம்மளுக்கு வதங்க ஸோ சிக்கன் வந்து சின்னதாகிடும். ஸோ கரெக்டான பீஸ். ரொம்பவும் சின்னதாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் பெருசாக இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் 65 யூஸ் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி கறி எடுத்துக்கிட்டால் போதுமானது. போன் பீஸாக எடுக்காதீங்க. நீங்கள் வந்து நல்லா கறி பீஸ், அதாவது நெஞ்சு பீஸாக மட்டும் வாங்கிக்கோங்க. இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். சிம்மிலே ஒரு 5 minutes வேகட்டும். 5 minutes ஆகிடுச்சுங்க. பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி நம்ம எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றணும். சிக்கனில் இருக்க எண்ணெய் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வருது. நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கலைங்க. பார்த்தீங்களா, கலர் பார்த்தீங்களா, எண்ணெய் எப்படி பளபளன்னு.
நல்லா பார்த்துட்டிங்கன்னா வதங்கிருச்சு, சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை நம்ம ஆற வச்சு ஏர் டைட் கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்க வேண்டியதான். ஸோ ஹார்ட்லி 1 month நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் ஊறுகாய் ரெடி. ஏதோ குழம்பு வைக்க முடியலை, இட்லி தோசை டக்குன்னு ஏதாவது பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு ஒரு தோசை ஊற்றுனீங்களா, இது லைட்டாக தொட்டுக்க கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க யாராக இருந்தாலுமே சாப்பிட்ருவாங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் சிக்கன் பிக்கல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி நல்லா இருக்கா கண்டிப்பாக நல்லா தான் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். TN31 ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.